ஆங்கிலேயர் நம்மள ஆட்சி புரிந்த காலம் மற்ற நாடுகளை எதிர்க்கும் போது அவங்க ராணுவ படையோட நம்ம இந்திய வீரர்களையும் சேர்த்துக்கிட்டு தான் போர் தொடுத்தாங்க. அப்படி போரிட்டு மறைந்த நம்ம வீரர்களை நினைவுபடுத்துற மாதிரி ஒரு பிரிட்டிஷ் பேரரசர் நினைவு சின்னம் அமைக்க எண்ணினாரு. அதுதான் இந்த இந்தியா கேட். மறைந்த நம்ம இந்திய வீரர்களோட பெருமைய காலத்துக்கும் இந்தியா கேட் சொல்லும். இதோட முழு விவரத்தை பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குயின் விக்டோரியா வழி வந்த ஜார்ஜ் 5 தான் 1910 பிரிட்டிஷ் அரசர் ஆகிறாரு. இவர் 1911 விட்ட அறிக்கை தான் கொல்கத்தால இருந்த இந்தியாவோட கேபிட்டல் பழைய டெல்லிய மாத்தி புது டெல்லி அமைச்சு அங்க மாறணும் அப்படிங்கிறது. அந்த காலகட்டத்துல பேர் போன ஒரு இங்கிலீஷ் ஆர்கிடெக்ட் தான் எட்வர்ட் லச்சன்ஸ். இவர் தான் நம்மளோட புது டெல்லிய பிளான் பண்ணாரு. இந்த சமயத்துல தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் தொடங்குது. பிரிட்டிஷ் ஆர்மியோட ஒரு பகுதியா இருந்து 10 லட்சத்துக்கும் அதிகமான நம்ம இந்திய வீரர்கள் கடல் கடந்து பிரான்ஸ், ரஷ்யா, மெசபடேமியா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கான்னு போரிட்டாங்க. இந்த வாரோட ரிசல்ட்டா 1918 70,000க்கும் மேற்பட்ட நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் இறந்து போனாங்க. இத பார்த்த ஜார்ஜ் 5 எட்வர்ட் லச்சன்ஸ் கிட்ட டெல்லிய பிளான் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு நினைவு சின்னமும் அமைக்க சொல்றாரு. அதுக்காக 1921 குயின் விக்டோரியாவோட 3வது பையனான பிரின்ஸ் ஆர்தர் தான் அதுக்கு அடிக்கலும் நாட்டுறாரு. 1926 இந்தியாவோட ஆட்சி பொறுப்பாளரான லார்ட் இர்வின் தான் 1931 நியூ கேபிட்டலான டெல்லியை இனாகிரேட் பண்ணிட்டு இந்த இந்தியா கேட் நினைவு சின்னத்தை சோல்ஜர்ஸ்க்கு சமர்ப்பிக்கிற மாதிரி திறந்து வச்சாரு. இந்தியா கேட்டோட மேல் புறத்தை பார்க்கும்போது தெரியும், நடுவுல இந்தியானும் லெஃப்ட் சைட்ல ரோமன் நியூமரல்ஸ்ல 1918 ரைட் சைட்ல 1919 குறிப்பிட்டிருக்கும். ஏன் 1919 அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 18ல முடிஞ்சதும் 19லயே ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக வார்ல ஒரு சில சோல்ஜர்ஸ் இறந்தாங்க. அதுக்கும் சமர்ப்பிக்கிற மாதிரி தான். இத எந்தெந்த கண்ட்ரீஸ்ல போரிட்டாங்கன்றத குறிப்பிட்டிருக்கும். இறந்த நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ ஹானர் பண்ற மாதிரி 4 சிம்பிள்ஸ கொண்டு தான் இந்தியா கேட்டோட அவுட்டர் பார்ட்டை அமைச்சிருப்பாங்க. எட்டர்னல் ஃபிளேமோட இருக்கிற இந்த சர்க்கிள் அவங்களோட ஸ்பிரிட் என்னைக்குமே அழியாது, நேஷன் அவங்கள மறக்காது அப்படின்னு சொல்லக்கூடியது. சர்க்கிளா இருக்க இது எல்லாமே சிம்பிள்ஸ் தான். அவங்களோட தியாகத்தையும் வீரத்தையும் காலத்துக்கும் சொல்லக்கூடியது. 1971 3வது இந்தியா பாகிஸ்தான் வார்ல நம்ம வெற்றி அடைஞ்ச போது அதுல இருந்த 3000 சோல்ஜர்ஸ்க்கான ஒரு ஃபிளேமா பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி இந்தியா கேட்க்கு கீழே ஒரு புது ஃபிளேமா வச்சாங்க. இந்தியா கேட்டோட எட்டர்னல் ஃபிளேமையும் அமர் ஜவான் ஜோதி அப்படிங்கிற இந்த ஃபிளேமையும் ஜனவரி 2022 ஒன்னு சேர்த்துட்டாங்க. இப்ப இந்த ஃபிளேம் இந்தியாவோட எல்லா வார்லையும் இதுவரைக்கும் இறந்த இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கு. இந்தியாவோட சென்ட்ரல் டெல்லியில 42 மீட்டர்ஸ் ஹைட்ல இருக்கிற இந்த ஆல் இந்தியா வார் மெமோரியல் நைட்ல ஒரு பியூட்டிஃபுல் வியூவா இருக்கும்.